விருதாவாக பயன்படுத்துகிறார்கள். அநேகருக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை. கிருபை என்பது தேவன் கொடுக்கிற, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. கிரேஸ் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான். காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்சஸ். தேவன் தம்முடைய அளவற்ற கிருபைகளை உங்களுக்கு எனக்கும் நாள்தோறும் கொடுக்கிறார். அதன் நோக்கம் என்னவென்றால், அந்த கிருபை உங்களுக்கு பயன்பட வேண்டும், உங்களால் அடுத்தவர்களுக்கு இது பயன்பட வேண்டும். இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், தேவன் தந்த கிருபையை அந்த வசனம் சொல்லுகிறது விருதாவாக. அநேகருக்கு அந்த கிருபை என்னவென்றே தெரியவில்லை. அதாவது இல்லாத ஒன்றுக்காக ஏக வேண்டாம், தேவன் தந்த ஒன்றை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் யுவர் கிரேஸ். உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லாத கிருபைக்காக ஏங்க வேண்டாம். தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அதாவது தேவனுடைய கிருபையை விருதாவாய் மாறாதபடி. அதுல ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அந்த உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இங்க 2 செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவ கிருபையை விருதாவாய்க்காதபடி. இரண்டாம், அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீங்களும் நானும். அன்பானவர்களே, ஒர்க்கர்ஸ் டுகெதர் வித் காட். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் எங்கள் உடன் வேலையாட்கள் என்றாய் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். ஒரு இயக்கத்திற்கு அல்ல, ஒரு சபைக்கு அல்ல, ஒரு தனி மனிதருக்கு அல்ல. நீங்களும் நானும் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது தமிழ் வேதத்துல, வேலையாட்கள் என்றாய் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் நிலைச்சு வாழ்ந்தார்கள் அல்ல, ஏகபோக உரிமையாட்கள் அல்ல. தமிழ் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, வேலையாட்கள் என்றாய் கவனிக்க வேண்டும். நம்ம கிருபையை பெற்றிருக்கிறோம், வரங்களை பெற்றிருக்கிறோம், வல்லமை பெற்றிருக்கிறோம், ஆத்துமாக்களை பெற்றிருக்கிறோம், ஜனங்களை பெற்றிருக்கிறோம், உயர்வை பெற்றிருக்கிறோம். ஆனால் எதை மறந்துவிடக்கூடாது, நீங்களும் நானும் வேலையாட்கள் என்கிற அந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இங்கே இந்த வசனம் சொல்கிறது, யூ ஆர் ஒர்க்கர். கவனியுங்கள், நீங்கள் சோம்பேறியா இருக்க அழைக்கப்படவில்லை, சும்மா இருக்க அழைக்கப்படவில்லை, விருதாவா இருக்க அழைக்கப்படவில்லை, வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் அன்பு ஊழியர்களே, டோன்ட் பி ஐடல். இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம், எனக்குரிய நீண்ட ஆண்டுகள், அரை நூற்றாண்டு இந்த ஊழியத்திலே நான் பலரை பார்க்கிறேன். ஸ்டில் தேர் ஐடல். அதாவது சோம்பேறிகளாக. இந்த வார்த்தை தவறு. இன்றைக்கு அநேகர், எல்லாரும் அல்ல, தேவன் தந்த அந்த அழைப்பை